ஹாய் 3வது டாஸ்க்கு 3வது ப்ரோமோ வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. மலையாளத்தில் உள்ள இதாக இருந்துச்சு. இது கரெக்டாக இப்படி தான் இருந்துச்சு. நல்லா ஃபாஸ்ட்டில் சுற்றினாலும் வேகம் கலண்டு வரும். அது கலண்டு வந்தால் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா தலை சுற்றும். அது ஒரு பலகை போல இருக்குது. அது பலகையில் அப்படியே ஃப்ரிங்கில் மாட்டி வச்சுருக்காங்க. சும்மா போனோன்னா எப்படி எடுத்துக்கொண்டு அங்கே வைக்க முடியாது. நம்மளும் சுற்றணும், நம்ம தலையும் சுற்றும், அதுவும் கடந்து சுற்றும். அதுக்கு முறை கலட்டி கொண்டு அங்கே வச்சு சில்லியாக பீஸு துண்டாக பீஸு வச்சுருப்பாங்க. ஒரு கார் ஃபோட்டோ போல் வச்சுருக்காங்க. அந்த துண்டெல்லாம் அங்கேயுமா இருக்கும். அது நம்ம எடுத்து அது கூடி தான் வைப்பாங்க. அது நம்ம அப்படியே எடுத்து அது கரெக்டாக அந்த கார் வர்றது வரை நம்ம காரு ஃபோட்டோ, இப்போ கார் இருக்குன்னா கார் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோ கரெக்டாக அதை அடுக்கி வச்சுட்டு தான் அந்த டாஸ்க் முடிக்க முடியும். சபரி நான் முடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒருத்தராக பண்ணிகிட்ருக்காங்க. தலை சுற்றும். அங்கே போய் அதை சுற்றிட்டு வரும்போது தலை சுற்றும். நம்ம என்ன பண்ண போகிறோன்னே தெரியாமல் இருக்கும். அது நம்ம கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்போது மார்க் கொடுப்பாங்களா, யார் எவ்வளோ நேரத்துக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு அது பார்ப்பாங்க. சபரியும் நம்ம விக்கலும் ஒரு கரெக்டாக லெவலாக இருக்காங்களாம். ஒரு டாஸ்கில் நம்ம சாண்ட்ரா வின் பண்ணட்டும். நல்லது. எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்க நல்லதானே. இந்த டாஸ்கில் நம்ம விக்ரமும் நம்ம சபரியும் இருக்காங்களாம். லீடில் இருக்காங்களாம். 2 பேரும் சமமாக இருக்காங்களாம். அப்போது அதுக்கு பிறகு அதான் இன்றைக்கி 3வது டாஸ்க் நடக்க போகுது. 2வது டாஸ்கில் நம்ம பார்த்தோம்ல, கமருதீனு எனக்கு என்னன்னு தெரில. இவன் எப்போ பார்த்தாலும் எல்லா பொண்ணுட்டையும் மூஞ்சப்பாரு. இவன் என்ன சல்மான் கானா? மூஞ்ச பார்க்காம எங்கே பார்க்குறது? இவன் நான் சல்மான் கானா? இவன் ரொம்ப அழகு, அவ்வளோ அழகு சுந்தரனாக இருக்கான். என்னன்னு தெரில, இவ்வளோ அழகு கொட்டி அவனுக்கு கிடக்கணும். மூஞ்ச பருவம், மூக்க பருவம், வாய்ப்பாரு. திவ்யாட்ட போன வாரமே கேட்டான் அந்த இது சண்டை நடக்கும்போது, உன் வாயில் காக்கா ஆய் போடவா? இவன் வாய் என்ன எப்படி இருக்குது, இவன் மூஞ்சி என்ன எப்படி இருக்குது? எப்போ பார்வதி பார்த்து கேட்கான், மூஞ்ச பாரு. மூஞ்ச பார்த்துட்டாலும் இவன் என்ன செய்வன் சல்மான் கானா? மூஞ்ச பார்க்காம எங்கே பார்க்கணும்னு தெரியலையே. எங்கே பார்க்கணுமா ஐயா? ஒன்று சொல்லி தந்தால் நாங்கள் எங்கே பார்க்கணும்னு நாங்கள் பார்க்கோம். மூஞ்ச பாரு. இவன் ரொம்ப அழகாக இருக்கான். உனக்கும் அந்த அழகு, உன்னோடய அவள் அழகாக தான் இருக்கா. அந்த அழகுக்கும் ஏணி வச்சா போல் ஒன்றை எட்ட முடியாது. அதே போல் இருக்கான்னு நீ எப்போ எந்த ஒரு மாதிரி நக்கல் நையாண்டியாட்டு பேச. ஏன் அந்த பையன் அப்படி பண்ணுறான்னு தெரில. உண்மையில் அவனுக்கு என்ன வேணாலும் இவன் ஏதோ கையை வச்சுட்டான்னு எனக்கு இல்லை. நம்ம அந்த பொண்ணு அப்படி ஒன்றும் அழாது. ஊன அழ பொண்ணே இல்லை. அது இவன் என்னதான் பண்ணிட்டான். எல்லாம் ஒரு வீடியோவில் ஒரு ஆள் ஒரு பொண்ணு தான் சொல்லுது, இவங்க போஸை அடிச்சுட்டாங்க. போஸை அது அவங்க 2 பேரும் அப்படி தான் பண்ணி கொடுவாங்க. அதனால தான் அப்படி செய்கிறாங்க. அப்படி ஒன்றும் செய்யலைங்க. இந்த பால் டாஸ்கில் அங்கேயும் இங்கேயும் போய் தள்ளி எடுக்க தான் டாஸ்க்கு. இல்லை பொத்தானம் போகல, நான் எடுத்துகிட்டு வரட்டா டாட்டா நீ அப்படியே இருந்துக்கோ, நம்ம வந்து எடுத்துகிட்டு வச்சுட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆள் எடுக்கும்போது நம்ம பிடிப்போம், தள்ளுவோம், எல்லாம் செய்வோம். அதுக்காண்டி நீ என்ன அடிக்கட்டும். அடிச்சோன்னு சொன்னது உண்மை தான். அவங்க மேலே நல்லா அமர்த்தி பட்டுட்டு இல்லை நான் சொல்லவே மாட்டேன். யாருமே பார்த்துருக்க யாருமே சொல்ல மாட்டாங்க. அமர்த்தி அடித்தா தான் செய்வாங்க. அப்போ தள்ளி விடும்போது இவன் மாத்திரம் ஏன் அப்படியே போய் தள்ளி விடுதான்? நல்ல வேகத்தில் ஏதோ தள்ளி விட்டுட்டு தான் அந்த பொண்ணு தள்ளி விட்டு இதை பார்த்துட்டு ஓங்கி நெஞ்சில் அடிச்சிருச்சு. அடிக்கலைங்க. உண்மையிலே இப்படி தான் வச்சுக்காங்க. இவன் முன்னாடி டைட்டர் அடித்து வெளியே அந்த சைட்டு வரணும். இல்லாமல் இவன் முன்னாடி பயந்துட்டுலாம் வெளியே ஏறக்கூடாது. இனிமேல் அவன் ரெட் கார்டு கொடுக்க சொல்லுவான். பாருங்களேன், சனிக்கிழமை அவன் போடுற சீனு ஓடுத சீனு பாருங்களாம். நல்லா ஓட்டுவான் இருந்துட்டு. அவன் மூஞ்சப்பாரு மோரைப்பாரு. ஏன் இவனுக்கு அந்த மூஞ்சிக்கு என்னது ஆயிடுச்சுன்னு தெரில. எல்லா பொண்ணுங்களும் கேட்கான் மூஞ்சப்பாருன்னு. இவனுக்கு வேறு எங்கேயும் பார்க்க இருக்குமா என்னமோ தெரியலையே. மூஞ்ச பார்க்கக்கூடாதா இருக்கும், வேறு எங்கே பார்க்கணும் நம்ம பார்ப்பானா இருக்கும். என்ன உண்மையில் அப்படி தான் எனக்கு அப்படி தான் கேட்க தோணுதுங்க. உண்மையில் மூஞ்சப்பாரு. அப்போ இவன் என்னத்தை பார்க்கானா அங்கே இருந்துட்டு? அது எனக்கு புரியவே இல்லை. இவனெல்லாம் வச்சுட்டு என்ன சேர்க்கணும் தெரில. உண்மையில் இவன் வேறு ஏதோ கானமீனத்தில் சண்டைக்கு போனால், விக்ரம்கிட்ட சண்டை போனால், எல்லாத்தையும் சண்டை போனால், வேண்டாம் மச்சான் விட்ரு மச்சான் வேண்டாம் மச்சான், அப்படி பண்ணலை மச்சான், போட்ட மச்சான், இது சில்லி மேட்ரு தானே மச்சான். பார்வதியை பார்த்தா கொட்டிச்சு கீரை நிற்க. என்னன்னு நினைக்கிறேன்னு தெரில. அங்கே ஒருத்தனை காலையிலே ஒரு சீனை போட்டுருக்கான். அக்கா வெளியே போனக்கு ரொம்ப சீனை போடுதான். ஏன்னா நம்ம விக்ரம் ஐயோ நான் திவ்யாட்ட அப்படிலாம் பேசிக்க மாட்டேன். ஆனால் அப்படி முகம் மூடி எனக்கு குளிக்காமல் விட மாட்டேன். ஏப்பா
நீனே இவ்வளோ நாள் முகமூடி போட்டு உங்கள் அக்கா பின்னாடி தான் இருந்தாங்க. உங்கள் அக்கா வீடியோலாம் என்னெல்லாமோ சொல்கிறாங்க அங்கே இருந்துட்டு. ஆமாம், முகமூடி போட்டுட்டு தான் நீ உங்கள் அக்கா பின்னாடி இன்றைக்கி பேசக்கே ஆள. பார்வதி உனக்கு கண்டாலே பிடிக்காதே. அவள் பார்வதி கண்டாலே உனக்கு வாமிட்டு வரும், எல்லாம் வரும். இன்றைக்கி உனக்கு அழுவ வரும்போது யார் வந்தா? பார்வதியாக இருந்தா. கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுச்சு அந்த பொண்ணு. எத்தனை நாள் அந்த பொண்ணை பின்னாடி பேசியிருப்பேன். அதுக்காண்டி பேசலை, நட்டிக்கு அங்கே இருந்துட்டு நல்லா இருங்க நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்கள வெளியே அனுப்பி விட்டுட்டாங்க. ஏப்பா நீ போ, என்னை அங்கே வச்சுட்டு ஒன்றுக்கும் கோணம் ஒன்றும் இல்லை, சும்மா பின்னாடி பேச. ஏன்னா உனக்கு பேசக்க ஆள் இல்லை. காலையில் எழுந்திரிச்சோன்னா உனக்கு ட்ராமா பண்ணணும், பின்னாடி பேசணும், அதுக்கு யாருமே இல்லை. ஊருக்கிழவி ஊருக்கு போயிட்டு ஊருக்கு அனுப்பிவிட்டாங்க. வேணா நீ போ. பாவம் பார்க்கும்போது பாவமாக இருக்கானா? பார்க்கக்கூடாது. இவன் எல்லாம் ட்ராமா பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணிட்டு என்ன கேட்பான் தெரியுமா? மன்னிச்சிருங்க அண்ணியன் சொன்னால் இவன் தான் அண்ணியன். உண்மையில அந்த கமருதனே போல உள்ளவன் தான் இவனும்.